வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல நிறைய பேர் லோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ். ஸோ இந்த ஒரு ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி நம்ம ஆன்லைன்ல லோனுக்கு வந்து அப்ளை பண்றது, இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இதில் வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எப்படி நம்ம லோன் எடுக்கிறது, வித் இன்கம் ப்ரூஃப்ல எப்படி நம்ம லோன் எடுக்கிறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் லைவாக போய் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ட்ரூ பேலன்ஸில் வந்து ஒரு பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு லோன் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து பர்சனல் லோன் வந்து அப்ரூவ் ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் அதிகபட்சமாக 1 lakh வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. அதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து எனக்கு பர்சனல் லோன் வந்து அப்ரூவ் ஆகிருந்தது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நம்ம வந்து லோன் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்படி நம்ம லோன் எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேஷ் லோன், இன்ஸ்டன்ட் கேஷ் லோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பர்சனல் லோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்கிரேட் பர்சனல் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 5,000 இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. இதே இது கேஷ் லோன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 6,000 வரைக்கும், மினிமம் 1,000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சம் 6,000 வரைக்கும் இதில் பர்சனல் லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து அப்கிரேட் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேஷ் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே அப்ளை நவ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் இதில் பர்சனல் லோன் வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல சிபில் ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது இதில் வந்து பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 48% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற லோன் அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ தான். என்னடா அப்படி ப்ராசஸிங் ஃபீ வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்ச ப்ராசஸிங் ஃபீயாக உங்களுக்கு 6% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2%, 2.5% இல்லை 1% தான் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிப்பாங்க. பட் ட்ரூ பேலன்ஸை பொறுத்தவரையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 6% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து இதில் வந்து வேரி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மந்த்துக்கான இஎம்ஐ வேணுமோ அதையும் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து செலக்ட் பண்ணுறது தான். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh லோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். மினிமம் 5,000 இருந்து அதிகபட்சம் 1 lakh செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 3 மந்த்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12 month வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே இந்த லோனை வந்து என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு பர்பஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹவுஸ் டைப், நீங்கள் இப்போ கரண்டில் ஸ்டே பண்ணியிருக்கிற வீடு வந்து ரெண்டலா, ஓன் ஹவுஸா இல்லை பேரண்டலா இல்லை ரிலேட்டிவ் வீடா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜாப், நீங்கள் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்டா, ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்துட்டு ரெகுலர் எம்ப்ளாயா இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரீலான்சரா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் வந்து எவ்வளோ இயராக வந்து ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அது அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்பில் நீங்கள் என்ன ஒரு கேட்டகரியில் இருக்கீங்க, அதாவது என்ன டெஸ்டினேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனியில் நீங்கள் அதிகபட்சமாக வாங்கக்கூடிய சேலரி, ஒரு மந்த்துக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே நீங்கள் சேலரி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் லோன் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் என்டர் பண்ணும்போது 25,000க்கு மேலே என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு சேலரி வந்து எந்த டேட்டில் வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி வந்து உங்களுக்கு பேங்க்கில் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்களா, இல்லை வந்து செக்காக கொடுக்குறாங்களா, இல்லை கேஷாக வந்து கொடுக்குறாங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆப்பை பற்றினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எஸ் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லோன் ப்ராடக்ட் வெல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு எவாலுவேட் மை லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 செகண்ட்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் நான் வந்து அப்லோட் பண்ணல. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் எனக்கு அப்ரூவல் பண்ண லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. உங்களுக்கு இந்த அமௌண்ட்டே போதும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து லோனை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு எனக்கு இதை விட பெரிய அமௌண்ட்டாக வேணும், ஒரு 1 lakh நியரஸ்ட்லியாவது எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரையிலும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லையும் லோன் வாங்கலாம், அதே மாதிரி வித் இன்கம் ப்ரூஃப்லையும் லோன் வாங்கலாம். வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் லோன் கம்மியாக கிடைக்கும். இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா அதிகமான லோன் அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு 22,000 ரூபாய் லோனை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 4,513 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு மந்த்துக்கான இஎம்ஐயாக வந்து வரும். டோட்டலாக 6 மந்த் இஎம்ஐ வந்து போட்டிருக்காங்க. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4.03%. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான். பர் மந்த்துக்கு 4% அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லோன் வந்து போயிட்டு இருக்கு. 2.5 லேக்கு மேலே எனக்கு வந்து லோன் வந்து போயிட்டு இருக்கு நாவி பர்சனல் லோனில். அதனால என்னோட ப்ரொஃபைல் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி ப்ரொஃபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ரீசனால எனக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு 2.5% இல்லை 3% இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி 4% அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து லோன் எடுக்க ஒர்த்து கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் லோன் வந்து எவ்வளோ அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிச்சோம். அடுத்தது வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் மை லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். சப்மிட் மை பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க்ல வந்து சேலரி கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேங்க் இதில் வந்து டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணிருங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸில் வந்து கிரெடிட்டட் ஆகுது. நான் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கு டோட்டலாக 3 விதமான மெத்தட் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஓடிபி மூலமாகவே உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிடுவாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஓபி பேங்க் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதில் தான் எனக்கு சேலரி கிரெடிட்டட் ஆகுது. இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு லிங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ லிங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு மினிமம் 30 செகண்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 60 செகண்ட் இல்லைனா 70 செகண்ட் வந்து போகும். அதுக்குள்ளே உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் லோன் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படின்னு வரும். இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபை மீ அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் அப்ரூவ்ட் ஆனதுமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா 61,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருந்து. ஆனால் இதில் 65,000 காமிக்கிறதுல இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 61,000 ரூபாய் மட்டும்தான் நமக்கான லோன் அமௌண்ட். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4,647 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ ரெண்டையும் சேர்த்து தான் இதில் டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. இது வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி இந்த மெசேஜ். அதுக்கு அடுத்தது நான் வந்து என்னோட மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61,000 ரூபாய் லோன் வந்துட்டு 6 மாதம் இஎம்ஐயில் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh லோனுமே வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விஐபி கஸ்டமர் மட்டும்தான் வந்து இந்த லோன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த விதத்தில் விஐபி கஸ்டமர் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐபி ஆஃபர் ஒன்லி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆச்சுது. நான் அதனால டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh லோனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 lakh லோன் வந்து அப்ரூவ்டில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,431 ரூபாய் நமக்கு வந்து இஎம்ஐ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. டோட்டலாக 12 மந்த் நமக்கு வந்து இஎம்ஐ வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான். இதில் வந்து 1 lakh அப்படிங்கிறது பிரின்சிபல் லோன் அமௌண்ட். இதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 7,000 வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 lakh அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இஎம்ஐ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் 12 மந்த் இஎம்ஐ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான் டீட்டெயில் வந்து எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இஎம்ஐக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 45 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,431 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. எந்தெந்த மாதம் எந்தெந்த டேட்டில் வந்து டெபிட்டட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஃபைனல் லாஸ்ட் மாதம்
மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சில்லற அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணலை. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து 15,000 தான் எனக்கு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் ஒரு மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 48% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான். இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேவியில் வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 28%லேயே லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்சம் தான் 28%. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 22% கூட லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ட்ரூ பேலன்ஸை பொறுத்தவரையிலும் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அநியாயம் தான். நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணி ப்ராசஸ் வந்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி விடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் சென்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து 1 lakh லோன் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61,000 ரூபாய் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4,647 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh லோனுக்கு வந்து 7,219 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். இது வந்து ப்ராசஸிங் ஃபீ. அதனால தான் வந்து சொன்னேன். இதில் வந்து 1 lakh லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 7,619 ரூபாய் மட்டுமே வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயாக போயிடும். இது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48% வரைக்கும் வட்டியும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ வட்டி அப்படின்னு எடுத்துக்கப்போ ரொம்பவே அநியாய வட்டி தான் வந்து போடுறாங்க. ஸோ உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 lakh லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ஷோ ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு சி டீடைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்ஷன் லெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சங்ஷன் லெட்டரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த சங்ஷன் லெட்டரில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட சங்ஷன் லெட்டர். இந்த சங்ஷன் லெட்டரில் என்னோட லோன் டீடைல் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். அதில் ப்ராசஸிங் ஃபீ 7,619 ரூபாய். அதையும் சேர்த்து நம்மளோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,07,619 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 33,350 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க பர் இயருக்கு. இது வந்து ரொம்பவே அநியாய வட்டி. ஸோ டோட்டலாக நம்ம வந்து வட்டியோட சேர்த்து பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1,40,969 ரூபாய் நம்ம வந்து டோட்டலாக ரீபேமெண்ட் வந்து பண்ணுறோம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 48.00% பர் ஆனுவலுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து ஓகே அப்படின்னா இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்செப்ட் திஸ் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, அதாவது எந்த பேங்க்குக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணணுமோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. பட் வட்டி அப்படிங்கிறது எனக்கு அப்ரூவலான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான வட்டியில் தான் வந்து அப்ரூவ் ஆகிருக்குது. நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக லோன் எடுக்க போகிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா இதில் வந்து எடுங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தபிள் தான். பட் பெரிய அமௌண்ட்டாக இதில் வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. வட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ட்ரூ பேலன்ஸில் வந்து எப்படி வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் வந்து லோன் எடுக்கிறது, வித் இன்கம் ப்ரூஃபில் எப்படி லோன் எடுக்கிறது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இந்த லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரையிலும் இந்த ஆப்பில் லோன் எடுக்கிறது வந்து ஒர்த்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வட்டி கம்மியாக இருந்தது, ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் வேணா ட்ரை பண்ணுங்க. அப்படியே லோன் எடுத்தாலும் அதை கரெக்டாக பேமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் வந்து லோனை வந்து கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.